We have been discussing about thermal expansion. Thermal expansion solid expansion irukku, liquid expansion irukku, gaseous expansion irukku. Solid expansion linear expansion, அடுத்து aerial expansion, next volume expansion இருக்கு. Aerial expansion தான் நம்ம superficial expansion சொல்றோம். Volume expansion தான் நம்ம cubical expansion அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நமக்கு இங்க என்ன 3 terms பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா temperature coefficient of linear expansion. Temperature coefficient of linear expansion என்ன சொல்லுதுன்னா fractional changing length per original length per degree centigrade rise in temperature. அதாவது temperature coefficient of linear expansion என்னன்னு பார்த்தீங்கன்னா fractional changing length per degree centigrade rise in temperature அப்படின்னு சொல்லிரும். அடுத்து வந்து temperature coefficient of aerial expansion என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா fractional change in area per degree centigrade rise in temperature. Next temperature coefficient of cubical expansion, gamma என்றது temperature coefficient of cubical expansion. இந்த temperature coefficient of cubical expansion gammaக்கு பாத்தீங்கன்னா வந்து fractional change in volume per degree centigrade rise in temperature அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கலாம், அடுத்து ரிலேஷன் பிட்வீன் ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலா சப்ஸ்டன்ஸ் வந்து ஹோமோஜினியஸ் சப்ஸ்டன்ஸ் நான் ஹோமோஜினியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜெனரலா ப்ராப்பர்ட்டி அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லா டைரக்ஷன்லயும் சேமா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. நாம என்ன பண்ணலாம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு அடுத்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லா டைரக்ஷன்ல சேமா இருக்கிற மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளாஸ்ல ஆல்பாக்கும் பீட்டாக்கும் ரிலேஷன் கொண்டு வருவோம், ஆல்பாக்கும் பீட்டாக்கும் ரிலேஷன் கொண்டு வரலாம். சோ இப்போ பார்க்க போறது ரிலேஷன் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்பா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்கொயர்னு அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து நம்ம ஸ்கொயர்னு எடுத்துட்டோம். இப்போ வந்து T1 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்கொயருக்கு வந்து லெங்த் சைடு வந்து இவ்வளவு இருக்கு, T2 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்கொயரோட சைடு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து இது வந்து இனிஷியல் ஏரியா A1 எடுத்துங்க, ஃபைனல் ஏரியா A2 எடுத்துங்க. இப்போ வந்து இந்த சைடு லெங்த் வந்து இங்க ஏன்னு எடுத்துக்கலாம், சைடு லெங்த் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா L1 LX LY அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைடு லெங்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சைடு லெங்த் வந்து Lன்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர்ன்றதுனா ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் எடுத்துங்க. இப்போ வந்து இதுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா எக்ஸ் டைரக்ஷன்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஆல்பா எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஒய் டைரக்ஷன்ல லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஆல்பா ஒய்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயர் மாதிரி எடுத்திருந்தோம்னா இனிஷியலா வந்து இங்க கவனிப்போ இது ஸ்கொயரா இருந்திருக்கும், ஃபைனலா ஸ்கொயர் மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா வந்து டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஃபரெண்ட் எக்ஸ்பான்ஷனா இருக்கு. இது வந்து T1 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்திருக்கோம், இங்க வந்து T2 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அப்படி எடுத்தோம்னா T2 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன ஆயிருக்கும்னா இங்க லெங்த் வந்து ஃபைனல் லெங்த் பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் லெங்த் வந்து இங்க ஃபைனல் லெங்த் நம்ம L2ன்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் லெங்த் இஸ் ஈக்குவல் டு L இன்டு 1 பிளஸ் ஆல்பா எக்ஸ் இன்டு டெல்டா டி. டெல்டா டியை நான் Tன்னு எடுத்துக்கிறேன். T2 மைனஸ் T1 நான் என்ன எழுதிக்கிறேன்? Tன்னு எழுதிக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து இந்த லெங்த் எக்ஸ் டைரக்ஷன்ல எழுதியாச்சு. ஒய் டைரக்ஷன்ல T2 டிகிரி சென்டிகிரேட்ல லெங்த் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா இது L2 டேஷ்னு எடுத்துக்கலாம். L2 டேஷ்னு எடுத்துக்கிட்டு இங்க வந்து லெங்த் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா L இன்டு 1 பிளஸ் ஆல்பா ஒய் இன்டு டி, ஆல்பா ஒய் இன்டு டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபைனல் ஏரியா என்ன வரும் பாருங்க உங்களுக்கு, ஃபைனல் ஏரியா A2. இப்போ ஃபைனல் ஏரியா A2 கண்டுபிடிக்கலாம். A2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா சைடு இன்ட்டு பிரெத், அப்படிதானே? லெங்த் இன்ட்டு பிரெத்னு வருது. என்ன வருது பாருங்க, லெங்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ லெங்த் என்னது L2, பிரெத் என்னது L2 டேஷ். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. L இன்ட்டு 1 பிளஸ் ஆல்பா எக்ஸ் இன்ட்டு டி டெல்டா டி. சரிங்களா? ஆல்பா எக்ஸ் இன்ட்டு டெல்டா டி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இன்ட்டு எல் டேஷ் போட்டீங்கன்னா L2 டேஷ் போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? L இன்ட்டு 1 பிளஸ் ஆல்பா ஒய் இன்ட்டு டெல்டா டி தான் டீன்னு எடுத்திருக்கோம். இப்போ எல் இன்ட்டு எல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், எல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? எல் இன்ட்டு எல் ஸ்கொயர். A1ன்றது என்ன பாருங்க, எல் ஸ்கொயர். எல் இன்ட்டு எல் ஸ்கொயர். அப்போ இது A1 எடுத்துங்க. இங்க என்ன பண்ணலாம் பாருங்க, இது 1 பிளஸ் ஆல்பா எக்ஸ் டி இன்ட்டு 1 பிளஸ் ஆல்பா ஒய் டி அப்படி இருக்கு. ஆக்சுவலா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 10 பவர் மைனஸ் 5, இந்த ஆர்டர் ஆஃப் 10 பவர் மைனஸ் 5 இருக்கும். அப்போ ஆல்பா வந்து வெரி லெஸ்ஸா இருக்கும். இந்த டி வந்து நம்ம மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா ஒரு 20, 30, 50, 100 வரைக்கும் ரைஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படின்னா ஆல்பா எக்ஸ் இன்டு டி வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் 10 பவர் மைனஸ் 4 இல்ல மைனஸ் 5 அப்படி வரும். இது வந்து
ஸ்மால் அமௌண்ட்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்க a1 எழுதியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் பாருங்க. 1 into 1 1 எழுதிக்கிறேன். அடுத்து ஆல்பா எக்ஸ் டின்னு எழுதியிருக்கேன். ஆல்பா எக்ஸ் இன்டு டி 1 எழுதிட்டேன். புரியுதுங்களா? 1 into 1 அடுத்து ஆல்பா எக்ஸ் இன்டு டி, அடுத்து 1 into ஆல்பா ஒய் டி, 1 into ஆல்பா ஒய் டின்னு போட்டுட்டு அடுத்து ஆல்பா எக்ஸ் டி இன்டு ஆல்பா ஒய் டி போடுறேன். அப்போ என்ன வரும்? ஆல்பா எக்ஸ் இன்டு ஆல்பா ஒய் இன்டு டி ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு நல்லா கவனிங்க, இங்க என்ன புரியுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆல்பா எக்ஸ் 10 பவர் மைனஸ் 5, இதுவும் 10 பவர் மைனஸ் 5. அப்போ ஆல்பா எக்ஸ் இன்டு ஆல்பா ஒய் 10 பவர் மைனஸ் 5 இன்டு 10 பவர் மைனஸ் 5, 10 பவர் மைனஸ் 10, வெரி நெக்லிஜிபிள். ஸோ தட் இந்த டேர்மை ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் என்ன எடுத்துக்கலாம்? ஜீரோன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த a2க்கு ஜெனரலாவே நம்ம ஒரு டெஃபினிஷன் படிச்சிருப்போம். ஏரியா, ஃபைனல் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? a2 is equal to a1 into 1 plus beta delta t அப்படின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ இந்த ஃபார்முலா a2 இங்க போடுங்க. அப்போ a1 into 1 plus beta delta t ன்னு எடுத்துக்கிறோம் is equal to a1 into, இப்போ நல்லா கவனிங்க, 1 plus இந்த ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் டி இருக்கு இல்லையா, இதுல டி காமன் எடுத்துருங்க. ஸோ ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் இன்டு டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்படி கம்பேர் பண்ணலாம் பாருங்க. a1 பிளேஸ்ல a1 இருக்கு, இந்த 1 பிளேஸ்ல 1ன்னு இருக்கு, கரெக்டுங்களா? அடுத்து இந்த t பிளேஸ்ல tன்னு இருக்கு. அப்படி என்ன? அப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போ பீட்டா பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க. பீட்டா பிளேஸ்ல என்ன இருக்கு? ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய்ன்னு வந்திருக்கு. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய். ஸோ நமக்கு என்ன புரிஞ்சுன்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் வந்திருக்கு. இதெல்லாம் நீட்டுக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஜேஇக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கறதுனா கேட்பாங்க. நமக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டைரக்ஷன்லயும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா ஆல்பா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்பான்னு போட்டுட்டீங்கன்னா அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்பான்னு வரும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம காமாக்கும் ஆல்பாக்கும் ரிலேஷன் எழுதலாம். அப்போ ரிலேஷன் பிட்வீன் காமா அண்ட் ஆல்பா, காமா அண்ட் ஆல்பா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? காமாக்கும் ஆல்பாக்கும் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கியூப் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு கியூப் எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு கியூப் எடுக்கிறேன் நான். இப்போ கியூப் எடுத்துருக்கேன். கியூபுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கு. இந்த கியூபுக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா என்ன ஆகும்? இந்த கியூப் கொஞ்சம் பெருசாயிரும். அப்படி தானப்பா? கியூப் வந்து கியூபா இருக்காது. நம்ம என்ன மாதிரி எடுக்கிறோம்னா வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் ஆல்பா இருக்கிற மாதிரி, அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எடுக்கிறோம். அப்படி தானப்பா? ஸோ இப்போ அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ கவனிங்க, இப்போ வந்து இது இனிஷியல் வால்யூம் V1, ஃபைனல் வால்யூம் V2ன்னு எடுத்துங்க. இங்க வந்து T1 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு, இங்க T2 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம என்னது? பீட்டாக்கும் ஆல்பாக்கும் ரிலேஷன் பார்த்தோம். பீட்டாக்கும் ஆல்பாக்கும் ரிலேஷன் பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்க்கறது நம்ம வந்து காமாக்கும் ஆல்பாக்கும் ரிலேஷன் பார்க்கறோம். இது T1 டிகிரி சென்டிகிரேட், T2 டிகிரி சென்டிகிரேட். நம்ம T2 மைனஸ் T1 வந்து T டிகிரி சென்டிகிரேட் சும்மா அப்படியே வச்சுக்கிறோம். டெல்டா T அப்படி வச்சுக்கலாம். இங்க வந்து ஆல் த சைட்ஸ் லெங்த் Lன்னு எடுத்துக்கப்பா. இங்க லெங்த் Lன்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இங்க டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இங்க ஆல்பா எக்ஸ் இருக்கு, இந்த சைடுல இந்த எக்ஸ்ல ஆல்பா ஒய், இந்த டைரக்ஷன்ல ஆல்பா ஜெட் இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணதும் இந்த சைட்ஸ் என்ன ஆகணும்? எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க? L இன்டு 1 பிளஸ் ஆல்பா எக்ஸ் இன்டு டி வருது, கரெக்டுங்களா? இதே மாதிரி ஒய் டைரக்ஷன்ல இருக்கிறது என்ன வரும் சொல்லுங்க? L இன்டு 1 பிளஸ் ஆல்பா ஒய் இன்டு டின்னு எடுத்துங்க. இதே மாதிரி ஜெட் டைரக்ஷன்ல இருக்கிறது என்ன வரும் சொல்லுங்க? L இன்டு 1 பிளஸ் ஆல்பா ஜெட் இன்டு டி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இனிஷியல் வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? L கியூப், லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், L கியூப் வருது. இங்க வந்து லெங்த் பிரெத் ஹைட் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. அதனால ஃபைனல் வால்யூம் எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க? V2 is equal to இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இது 3 டேர்மும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? L இன்டு L இன்டு L, L கியூப் போட்டுக்கலாமா? அப்ப L இன்டு L, L கியூப் போட்டுக்கலாம். L கியூப் போட்டீங்கன்னா இதுல வந்து அடுத்து என்ன வரும் பாருங்களா? அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு L வந்து காமனா எடுத்துட்டா இங்க என்னென்ன டேர்ம் வரும் பாத்தீங்கன்னா 1 பிளஸ் ஆல்பா எக்ஸ் டின்னு வரும், பிளஸ் ஆல்பா ஒய் டின்னு வரும், அடுத்து பிளஸ் ஆல்பா ஜெட் டின்னு வந்திருக்கும், பிளஸ் ஆல்பா எக்ஸ் ஆல்பா ஒய் டின்னு வரும், அடுத்து ஆல்பா ஒய் ஆல்பா ஜெட் டின்னு இருந்திருக்கும், நெக்ஸ்ட் ஆல்பா ஜெட் ஆல்பா எக்ஸ் டி வந்திருக்கும், பிளஸ் ஆல்பா ஒய் பிளஸ் ஆல்பா ஒய் இன்டு ஆல்பா ஜெட் இன்டு ஆல்பா எக்ஸ் டி இப்படின்னு வந்திருக்கும். இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும்போது புரியுதுங்களா உங்களுக்கு? இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி வந்திருக்கும் நமக்கு. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? ஆல்பா எக்ஸ் ஆல்பா ஒய் ஆல்பா ஜெட் எல்லாம் 10 பவர் மைனஸ் 5 தானே.
அப்படின்னா இந்த டேர்ம் வந்து டென்ஸ் டு 0, இது 10 பவர் -10, இது டென்ஸ் டு 0, இது டென்ஸ் டு 0, இது வந்து இன்னும் டென்ஸ் டு 0, 10 பவர் -15 வரதுனால இதுவும் டென்ஸ் டு 0 வந்துருது. ஆல்பா எக்ஸ், ஆல்பா ஒய், ஆல்பா ஜெட் எல்லாம் வெரி நெக்லிஜிபிள் புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்படி புரிஞ்சுட்டு தான் பண்ண முடியும். அப்ப இது V2 தானே. இப்ப V2க்கு என்ன ஜெனரல் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் சொல்லுங்க. V2 is equal to V1 into 1 plus gamma delta T அப்படி தானே படிச்சிருக்கோம். V2 equal to definition for coefficient of volume expansion, final volume equal to initial volume into 1 plus gamma T அப்படின்னு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். சரி, இப்போ அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். V2 எவ்வளவு சொல்லுங்க. V1 into 1 plus gamma T அப்படின்னு போட்டுட்டு இந்த L cube எவ்வளவு வருங்க சொல்லுங்க. L cube வந்து V1, அது V1 ன்னு போட்டுக்கிட்டு into இந்த 1 plus இந்த T காமனா எடுத்துருங்க. அப்போ ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிளஸ் ஆல்பா ஜெட் இன்ட்டு டி கரெக்டுங்களா. இன்ட்டு டி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா. இப்ப கவனிப்பா, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து கம்பேர் பண்ணுவோம். என்ன கம்பேர் பண்றீங்க. இப்போ V1 பிளேஸ்ல V1 இருக்கு, 1 பிளேஸ்ல 1 இருக்கு, T பிளேஸ்ல T இருக்கு, அப்படிதானே இது. அப்போ வந்து காமா பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க. இந்த காமா பிளேஸ்ல என்ன இருக்கு. ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிளஸ் ஆல்பா ஜெட். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா வந்து காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிளஸ் ஆல்பா ஜெட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குப்பா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் இது வால்யூம் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸ், டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல டிஃபரெண்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு ஆல்பா எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஒய் பிளஸ் ஆல்பா ஜெட் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா தான். ஏன்னா வந்து அந்த நெக்லிஜிபிள்ஸ் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால சொல்லுறேன். இப்போ வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலா இருக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஆல்பா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஒய் ஈக்குவல் டு ஆல்பா ஜெட்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். சாரி 0 கிடையாது, தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. ஏன்னா வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா, அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆல் த டைரக்ஷன்ஸ்ல டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஈக்குவலா இருக்கும். அப்படி எடுத்துட்டோம்னா அப்போ காமா இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க. 3 ஆல்பா, ஆல்பா பிளஸ் ஆல்பா 3 ஆல்பா வருது. இதுல இருந்து ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன வருது. காமா பை 3ன்னு வருது. ஸோ ஆல்பாக்கும் காமாக்கும் ரிலேஷன் புரிஞ்சு. அதே மாதிரி பீட்டாக்கும் ஆல்பாக்கும் உங்களுக்கு தெரியும். பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்பான்னு தெரிஞ்சு. அதுல இருந்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா பை 2ன்னு இந்த ஃபார்முலா புரிஞ்சு உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இந்த ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்க. அப்படி படிங்கன்னா காமா பை 3 இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை 2ன்னு கிடைக்குது இல்லைங்களா. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 காமா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3 காமா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காமா இஸ் ஈக்குவல் டு 3/2 பீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா, காமா அண்ட் பீட்டா, ஆல்ஃபா அண்ட் காமா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம லீனியர் எக்ஸ்பென்ஷன், ஏரியல் எக்ஸ்பென்ஷன், வால்யூம் எக்ஸ்பென்ஷன், இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து லிக்விட் எக்ஸ்பென்ஷன், சாலிட் எக்ஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து நம்ம லிக்விட் எக்ஸ்பென்ஷன் போக போறோம். பிஃபோர் கோயிங் டு லிக்விட் எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நம்ம வால்யூம் லிக்விட் எக்ஸ்பென்ஷனுக்கு போகலாம். இப்போ கொஸ்டின்ஸ் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். கவனிங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா நான் 2 ஷீட் எடுத்துக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஷீட் எடுத்துக்கிறேன்ப்பா. ஷீட். இப்போ இது ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் சரிங்களா. அடுத்து வந்து இன்னொரு ஷீட் எடுத்துருக்கேன். இந்த 2 ஷீட் பாருங்க டிஃபரெண்ட் கலர்ல கொடுத்துருக்கேன். காரணம் வந்து டிஃபரெண்ட் மெட்டீரியல். These 2 sheets are different material. இது இந்த 2 ஷீட்ஸும் டிஃபரெண்ட் மெட்டீரியலா இருக்கு. இந்த ஷீட்ஸ் எப்படி பண்ணிருக்கோம்னா இது நல்லா வந்து பைண்ட் பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஷீட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு ஷீட் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா 1 வச்சுங்க, செகண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், ரெண்டுத்துக்குமே ஆல்ஃபா டிஃபரெண்டா இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா சேஞ்ச் இன் லெங்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரிஜினல் லெங்த் அண்ட் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ ரெண்டுத்துக்கும் 2 சப்ஸ்டன்ஸ் 2 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த 2 ஷீட்டுக்குமே ஒரிஜினல் லெங்த் சேம் ஈக்குவலா இருக்கு. ஷீட் எடுத்தா ஏரியா எடுத்தாலும் ஒண்ணுதான், லெங்த் எடுத்தாலும் ஒண்ணுதான். நம்ம ஏதோ ஒரு டைமென்ஷன்ல பாத்துக்கலாம். ஆனா ஆல்பா டிஃபரெண்டா இருக்கு, டெல்டா டி சேம் பண்றோம். அப்ப சேஞ்ச் இன் லெங்த் டிஃபரெண்டா தானே வரணும். ஆனா இந்த இதனுடைய எண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். எண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுனால சேஞ்ச் இன் லெங்த் டிஃபரெண்டா வரதுக்கு இந்த மாதிரி வராது. இப்படி ஒன்னு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இன்னொரு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காது. ஏன்னா ஆல்பா டிஃபரெண்டா இருந்தா ஒன்னுக்கு எக்ஸ்பென்ஷன் அதிகமா வரணும், இன்னொன்னுக்கு கம்மியா வரணும். அப்படிதானப்பா அது. சரி, இப்போ இந்த கொஸ்டின் திருப்பி இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. 2 டிஃபரெண்ட் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். 2 டிஃபரெண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். அதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கு, லெங்த் ஈக்குவலா இருக்கு.
இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா என்ன ஆகும், எப்படி பெண்ட் ஆகும், அப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்போ क्वेश्चन கேட்க போறேன். α1 greater than α2 அப்படின்னு கொடுத்துட்டேன். α1 greater than α2 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன ஷேப்ல இருக்கும்ன்றத இப்போ क्वेश्चन கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன், கரெக்டான ஆன்சர் சொல்லணும். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே இப்படியே இருக்குமா, அந்த ஷீட் மாதிரியே இருக்குமா, ரெண்டு ஷீட் இப்படியே இருக்குமா, இல்லைன்னா இப்படி, அதாவது வந்து α1 கிரேட்டரா இருக்கிற சைடு வந்து α1 சைடு வந்து கான்வெக்ஸ் சைடு, α2 சைடு கான்கேவ் சைடு வருமா? இது α1 சைடு, இது α2 சைடு. அடுத்து அப்படி இல்லைன்னா இப்படி வருமா? எந்த மாதிரி வரும்? α1 சைடு வந்து கான்கேவ் சைடு, α2 சைடு வந்து கான்வெக்ஸ் சைடு. இது வந்து α1 சர்ஃபேஸ், இது α2 இருக்கிற மெட்டீரியல். ஸோ இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி, இது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு இருக்குமா? நன் ஆஃப் தீஸ். சரி, क्वेश्चन திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 ஷீட்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஷீட்ஸ்க்கு டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கு, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஈக்குவல் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றோம். அப்படி ரைஸ் பண்ணும்போது இந்த ஷீட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஏன் பாத்தீங்கன்னா α1 greater than α2 கொடுத்ததுனால அப்ப என்ன ஆகணும்னா வந்து இதுக்கு லெங்த் அதிகமா இன்க்ரீஸ் ஆகணும், இதுக்கு லெங்த் கம்மியா இன்க்ரீஸ் ஆகணும். பாருங்க, கான்கேவ் சைடு லெங்த் கம்மியா இருக்கும், கான்வெக்ஸ் சைடு லெங்த் அதிகமா இருக்கும். சோ தட் கான்வெக்ஸ் கிரேட்டர் ஆல்பா இருக்கிறது என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? கிரேட்டர் ஆல்பா இருக்கிறது வந்து என்ன வந்திருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? கான்வெக்ஸா வந்துட்டு லோயரா இருக்கிறது கான்கேவ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இதே क्वेश्चनக்கு இது வந்து என்னது? டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்க்கு இந்த क्वेश्चनக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதே क्वेश्चन அப்படியே மாத்தி கேட்கிறேன் நானு. இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் டிக்ரீஸ் பண்றோம். அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் டிக்ரீஸ் பண்ணா இந்த மூணு ஆப்ஷனுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? இது போனதுக்கு ரெண்டு பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ கேட்ட क्वेश्चनக்கு சொல்லுங்க பார்க்கலாம், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். அதாவது ரெண்டு ஷீட் எடுத்துட்டோம், டெம்பரேச்சர் ரெண்டு ஷீட்டுக்கு வந்து மெட்டீரியல் நேச்சர் டிஃபரெண்ட், டைமென்ஷன் சேம், டெம்பரேச்சர் ஈக்குவலா டிக்ரீஸ் பண்றேன், ரெண்டுத்துக்கும் டெம்பரேச்சர் ஈக்குவலா டிக்ரீஸ் பண்றேன். அப்படி டிக்ரீஸ் பண்ணா எந்த ஷேப் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வெரி குட். ஏன் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆல்பா எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து சேஞ்ச் இன் லெங்த் வந்து அதிகமா இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் லெங்த் அதிகமா இருக்குன்னா இங்க டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா அப்ப டிக்ரீஸ் இன் லெங்த் அதிகமா இருக்கும். அப்ப வந்து ஆல்பா அதிகமா இருக்கிறது டிக்ரீஸ் இன் லெங்த் அதிகமா இருக்கும். அப்ப டெல்டா L1 greater than டெல்டா L2 சேஞ்ச் இன் லெங்த். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதுக்கு வந்து டெல்டா L1 வந்து என்ன வரணும்? அதிகமா குறைஞ்சிருக்கும். இது டெல்டா L2 வந்து கம்மியா குறைஞ்சிருக்கும். அப்படின்னா டெல்டா L2 கம்மியா குறைஞ்சிருக்குன்னா செகண்டுக்கு வந்து லெங்த் அதிகமா இருந்திருக்கும். அப்போ அது கான்வெக்ஸா வந்திருக்கணும், இது கான்கேவா வந்திருக்கணும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த ஏர் கூலர், இந்த ஏசி இது எல்லாமே வந்து இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப், இது வந்து பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப் அந்த மாதிரி சிஸ்டம்ஸை கொடுக்குறாங்கப்பா, கொண்டு வராங்க. புரிஞ்சுங்களா அது? ஸோ இதுக்கு பேர் தான் பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிறதுக்கு இந்த சிஸ்டமை யூஸ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு இது இந்த கான்செப்டே புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு ரிஜிட் வால் எடுத்துக்கலாம். இது ஒரு வால், இது ஒரு வால், ரெண்டு ரிஜிட் வால் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிட்வீன் தேம் என்ன பண்றேன்னா ஒரு ராடை வந்து ஃபிக்ஸ் பண்றேன்ப்பா. ஒரு ராடை வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இங்க வந்து ஒரு ராடை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா பிட்வீன் தி வால்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்து இந்த ராடுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் ஒய், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆல்பா, லெங்த் வந்து L, ஏரியா ஆஃப் கிராஜுவேஷன் A அப்படின்னு கொடுத்துட்டு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றாங்க. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது எக்ஸ்பேண்ட் ஆகிறது ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வால் வந்து என்ன பண்ணணும்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த வால்ல புஷ் பண்ணும் இல்லைங்களா, புஷிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். அப்போ இந்த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் ராடை வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது இந்த ராடு ட்ரைஸ் டு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அகெயின்ஸ்ட் வால் தானே இது பிளேஸ் பண்ணியிருக்கோம், வால் இருக்கு இல்லைங்களா, அதனால வாலை இந்த ராடு வந்து புஷ் பண்ணும். ஆனா இந்த வால் வந்து ரிஜிட் வால்னால இந்த வால் மூவ் ஆகாது. அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து வால் வந்து என்ன பண்ணும்னா இந்த ராட் மேல எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்றோம்? கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னு எடுக்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் தி ராட் இருக்கு இல்லைங்களா, இது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால இந்த ராட் வந்து ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது வால் மேல எக்ஸர்ட் பண்றது, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்.
இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு நம்ம ஃபார்முலா கொண்டு வரலாம். இப்போ இது பாருங்க, ஆக்சுவலா சர்டன் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்சிங் லெங்த் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு எல் ஆல்பா டெல்டா டி அப்படின்னு நமக்கு இருந்திருக்கும். எல் ஆல்பா டெல்டா டின்னு இருந்திருக்கும். இப்போ இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இந்த ராடுக்கு கம்ப்ரஷன் நடக்குது. சரிங்களா? கம்ப்ரஷனுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ்ல ஃபார்முலா தெரியும். யங்ஸ் மாடுலஸ்ல ஃபார்முலா என்ன சொல்லுங்க? FL by AE. E என்றது எலாமினேஷன், அதான் டெல்டா எல். அப்ப டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு FL by AY அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால எக்ஸ்பேண்ட் ஆகிற லெங்த், இது எக்ஸ்பேண்ட் ஆகிற லெங்த். இந்த லெங்த் வந்து இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வருது இல்லையா, அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால கம்ப்ரஸ் ஆகிற லெங்த். சரிங்களா? இப்போ வந்து இங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு லெங்த் ஆஃப் தி ராட் மாறாம இருக்கு. அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால எவ்வளவு லெங்த் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கணுமோ அவ்வளவு லெங்த் வந்து இந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வால்ல ஜெனரேட் ஆயிட்டு இந்த ராட் மேல எக்ஸர்ட் ஆகிறதுனால கம்ப்ரஷன் இருந்திருக்கும். அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுனால இன்க்ரீஸ் இன் லெங்த் எவ்வளவு இன்க்ரீஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆனதுனால கம்ப்ரஷன் லெங்த் வந்திருக்கும். ஸோ தட் லெங்த் ஆஃப் தி ராட் ஈக்குவலா இருக்கு. சரி, எக்ஸ்பான்ஷன் லெங்த்தை நம்ம பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ்பான்ஷன் லெங்த்தை வந்து நம்ம பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ரஷன் லெங்த்தை மைனஸ் எழுத்துங்க. கம்ப்ரஷன் லெங்த்தை மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்ப டோட்டல் வந்து 0. ஏன்னா லெங்த் ஆஃப் தி ராட் மாறாது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் வால்ஸ் மாறாது. சரி, அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்த் டியூ டு எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் இன் டெம்பரேச்சர்னால வர லெங்த்தும் சேஞ்ச் இன் லெங்த் டியூ டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால வரது ஈக்குவலா இருக்கணும். அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன வருது? எல் ஆல்பா டெல்டா டி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, கம்ப்ரஷன் லெங்த்னால FL by AY அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இப்ப என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? எல் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன ஃபார்முலா பாருங்க, ஃபைனலா நமக்கு கிடைச்ச ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு AY ஆல்பா டெல்டா டி. இந்த AY பேரும் ஆல்பா டெல்டா டி. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா எடுத்தீங்கன்னா, அதாவது என்னது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா டிவைட் பண்ணிருங்க. அப்ப ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் என்ன வரும் சொன்னீங்கன்னா Y ஆல்பா டெல்டா டி அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்திருக்கோம். சோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா தெர்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு YA ஆல்பா டெல்டா டி. Y என்றது யங்ஸ் மாடுலஸ், A என்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ராட், ஆல்பா என்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன், டெல்டா டி என்றது ரைசிங் டெம்பரேச்சர். தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா வருது? A ல டிவைட் பண்ணிரோம். சோ Y ஆல்பா டெல்டா டி அப்படின்னு நம்ம எழுதி இருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இது தெர்மல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா, இது தெர்மல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா. புரியுதுங்களா? சோ இது வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ். சோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு Y ஆல்பா டெல்டா டி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ क्वेश्चन கேட்க போறோம், யார் யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்கன்னு பாத்துறலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு ராட் ரெண்டு ராட் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு ராட் வந்து பிட்வீன் வால்ஸ் பிளேஸ் பண்றேன், பிட்வீன் ரிஜிட் வால்ஸ் பிளேஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து இங்க ரெண்டு ராட் எடுக்கிறேன் நானு. ஒரு ராடுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன், இன்னொரு ராடுக்கு கொஞ்சம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இன்னொரு ராட் இப்படி எடுத்துக்கிறேன் நான், இன்னொரு ராட் இப்படி எடுத்திருக்கேன். These two rods area of cross sections are different. பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது எதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். A1 இது A2 ஏரியான்னு எடுத்துங்க. A1 less than A2 உங்களுக்கு டயகிராம்ல தெரியுது. These two rods are preferred by same material. அப்படின்னா ஆல்பா ரெண்டு ராடு சேமா இருக்கும், சேம் மெட்டீரியல்னால. அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸும் சேம், ரெண்டு ராடுக்கும் யங்ஸ் மாடுலஸ் சேமா இருக்கு. ஆல்பாவும் யங்ஸ் மாடுலஸ் சேம் பிகாஸ் these two rods are made by same material. இந்த ரெண்டு ராடும் சேம் வால்ஸ் பிட்வீன் பிளேஸ் பண்ணதுனால லெங்த் ஆஃப் தி டூ ராட்ஸும் ஈக்குவலா தான் இருந்திருக்கணும். ஏரியா மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. இப்போ क्वेश्चन கேக்குறேன், யார் கரெக்டான ஆன்சர் சொல்ல போறீங்கன்னு பாத்துறலாம். தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ராடுக்கும் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் தி செகண்ட் ராடுக்கும் ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் ஈக்குவலா ரைஸ் பண்றேன். when we raise equal temperature in both rods, then thermal stress in the first rod and the thermal stress in the second rod are options. First option equal, second option less than, third option greater than, fourth option data insufficient அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். சோ क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவல் சொல்லியிருக்கோம், செகண்ட் ஆப்ஷன் லெஸ் தென் சொல்லியிருக்கோம், தேர்ட் ஆப்ஷன் கிரேட்டர் தென், ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன இருக்கு பாருங்க, Y ஆல்பா டெல்டா டி இருக்கு. அதனால வந்து ஏரியா கிடையாது. தெர்மல் ஸ்ட்ரெஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா. அப்போ ஏரியா எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, Y ஆல்பா டெல்டா டி மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். சோ தட் இதுக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் டு என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். Y
யங்ஸ் மாடுலஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் அத டிபெண்ட் ஆயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு क्वेश्चन நான் இப்படி மாத்தி கேட்டுறேன். இப்போ தெர்மல் ஃபோர்ஸ் அப்படினு கேட்டிருக்கும். தெர்மல் ஃபோர்ஸ் அப்படினு கேட்டிருக்கும். தெர்மல் ஃபோர்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ராட் இஸ் F1, தெர்மல் ஃபோர்ஸ் ஆன் தி செகண்ட் ராட் இஸ் F2 னு கேட்டிருந்தா இந்த ரெண்டு ராடுக்கும் தெர்மல் ஃபோர்ஸ் வந்து ஆப்ஷன் என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? இந்த क्वेश्चनக்கு பார்த்தோம்னா தெர்மல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா YA ஆல்பா டெல்டா T. இங்க Y ஆல்பா டெல்டா T எல்லாமே கான்ஸ்டன்ட்னால சோ தெர்மல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா A2 greater than A1 இருக்கிறதுனால F2 greater than F1 னு வரணும். So that for this question correct answer is second option வந்து கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு நமக்கு. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிரலாம். liquid expansion. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது liquid expansion. liquid expansion. expansion of liquid அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். expansion of liquid. இப்போ வந்து liquidக்கு வந்து fixed shape கிடையாது. solidக்கு வந்து fixed shape இருக்கிறதுனால length, breadth, height இது எல்லாமே aerial expansion, linear expansion, volume expansion எல்லாம் பார்த்தோம். ஆனா liquidக்கு வந்து fixed shape இல்லாதனால அதுக்கு வந்து வால்யூம் மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து லிக்விட் எக்ஸ்பான்ஷன்ல நம்ம பார்க்க போறது வால்யூம் எக்ஸ்பான்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். சாலிட் எக்ஸ்பான்ஷன்ல 3 எக்ஸ்பான்ஷன், லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அடுத்து சாலிட் இது வால்யூம் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லிக்விட் எக்ஸ்பான்ஷன். இந்த லிக்விட் எக்ஸ்பான்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டு இந்த லிக்விட் எக்ஸ்பான்ஷனுக்கு நான் வந்துடுறேன்ப்பா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பெண்டிங் இருக்கு, அதை மட்டும் கேட்டுருவோம். இப்போ வந்து நல்லா கவனிங்க, கொஸ்டின் கேட்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டிஃபரெண்ட் ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ராட் 1, இது ராட் 2. ரெண்டு ராடு டிஃபரெண்ட் ராட்னால வேற கலர்ல எடுத்துப்போம், வேற கலர்ல எடுக்கலாம். இது ராட் 1 எடுத்தாச்சு, இப்போ இது ராட் 2ன்னு எடுத்திருக்கும். கரெக்டுங்களா? இது ராட் 2ன்னு எடுத்திருக்கும். சரி, இப்படின்னு எடுத்திருக்கோம்ப்பா. இந்த ராட் 1க்கும் ராட் 2க்கும் நமக்கு ராட் 1க்கும் ராட் 2க்கும் வந்து லெங்த் டிஃபரெண்டா எடுத்திருக்கேன். லெங்த் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க? டிஃபரெண்ட் லெங்த்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ ராட் 1க்கு லெங்த் வந்து L1ன்னு வச்சுங்க, இதுக்கு L2ன்னு எடுத்துங்க. இதுக்கு வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராட் ஆல்ஃபா1 எடுத்துங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் செகண்ட் ராட் வந்து ஆல்ஃபா2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ क्वेश्चन என்ன சொல்றேன்னா, difference in length of these two rods is independent of temperature அப்படின்னு சொல்லியாச்சு. difference in length of two rods are given to you. First rod length L1, second rod length is L2. Now difference in length of these two rods are independent of temperature. independent of temperature அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. independent of temperature. Then what is the ratio of alpha1 and alpha2? alpha1 by alpha2 equal to dash. Options கொடுத்துருவோம், டக்குன்னு ஆன்சர் சொல்லிருங்க. First option L1 by L2. First option L1 by L2. Second option L2 by L1. Third option L1 plus L2 by L1. Fourth option none of the above. None. No answers are correct. So இப்போ உங்களுக்கு क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ராடு கொடுத்துருக்கும், அந்த ரெண்டு ராடுக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ எக்ஸ்பான்ஷன் லென்த்தும் டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனா வந்து அதனுடைய டிஃபரன்ஸ் இன் லெங்த் ஆஃப் தீஸ் டூ ராட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்கேன். தென் வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா1 பை ஆல்ஃபா2ன்னு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம், இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து டிஃபரன்ஸ் இன் லெங்த் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னா அப்போ அப்படின்னா மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இன் லெங்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஒருவேளை இந்த டிஃபரன்ஸ் இன் லெங்த் 5 சென்டிமீட்டர்னு வச்சுங்க, இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் ராடு எவ்வளவு லெங்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே லெங்த் தான் இந்த செகண்ட் ராடு இன்க்ரீஸ் ஆகும். சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இது 10 மீட்டர், இது 11 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ 11 மைனஸ் 10 எவ்வளோ? 1 மீட்டர் வந்திருக்கா? அப்போ டிஃபரன்ஸ் இன் லெங்த் 1 மீட்டர் வந்திருக்கு. கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த லெங்த் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ராடோட லெங்த் 12 மீட்டர் வந்துட்டு இந்த ராடு வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 13 மீட்டர் வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்படி வந்துருந்துச்சுன்னா அப்போ 13 மைனஸ் 12 என்ன வருது? 1 தானே வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ராடுக்கு ரைசிங் லெங்த் 2 மீட்டர், செகண்ட் ராடுக்கும் ரைஸ் வந்து என்ன வந்திருக்கு சொல்லுங்க? 2 மீட்டர்னு வந்திருக்கு. அப்படிதானே? அப்போ ரெண்டு ராடுக்கும் இன்க்ரீஸ் இன் லெங்த் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் இன் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும். ரெண்டு ராடுக்கும் ஈக்குவல், அதாவது ரெண்டு ராடுக்கும் சேஞ்ச் இன் லெங்த் ஈக்குவலா இருந்தா டிஃபரன்ஸ் இன் லெங்த் ஈக்குவலா, டிஃபரன்ஸ் இன் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் ராடு எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதே லெங்த் செகண்ட் ராடு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா
அப்ப டிஃபரன்ஸ் இன் லெங்த் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இன்க்ரீஸ், இப்போ நம்ம என்ன கான்செப்டை யூஸ் பண்ண போறோம்? இன்க்ரீசிங் லெங்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ராட் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீசிங் லெங்த் ஆஃப் செகண்ட் ராட் அப்படின்னு எடுத்திருக்கு. ஸோ இப்படி எடுக்கும்போது L1 ஆல்ஃபா இன்க்ரீசிங் லெங்த்துக்கு என்ன ஃபார்முலா? L ஆல்ஃபா டெல்டா டி. இங்க L1 ஆல்ஃபா 1 டெல்டா டி, இங்க L2 ஆல்ஃபா 2 டெல்டா டி. டெல்டா டி 1 டெல்டா டி போடக்கூடாது, ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ரைசிங் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கும், அப்படிதான் எடுக்கணும். சேம் ரைசிங் டெம்பரேச்சர் எடுத்திருக்கும். இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். டெல்டா டி கேன்சல். இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்க. L1 ஆல்ஃபா 1 இஸ் ஈக்குவல் டு L2 ஆல்ஃபா 2 வருது. இப்போ ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, L2 பை L1. வெரி குட், நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரி, இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டுருவோம். எல்லாருமே இன்னைக்கு கோரஸ் ஆன்சர் சொல்ல போறீங்க. இந்த கொஸ்டின் இப்ப கேட்ட கொஸ்டின்ல வந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ரிலேஷன் எழுதலாம். ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? இந்த கொஸ்டின் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வந்து ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா? L2 கிரேட்டர் தென் L1 கொடுத்தாச்சு. செகண்ட் ராட் லெங்த் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் ராட் அப்படின்னு வரும்போது L2 கிரேட்டர் தென் L1 வந்து என்ன வந்துரும் சொல்லுங்க? அப்போ ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2. ஏன்னா L2 கிரேட்டர் தென் L1 தானே, அப்போ ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2. ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2 னா எந்த ஆப்ஷன் வருது சொல்லுங்கப்பா? புரியுதுங்களா உங்களுக்கு? தேர்ட் ஆப்ஷன் வருது. ஸோ நல்லா பாருங்க, ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு L2 பை L1. L2 கிரேட்டர் தென் L1 னா அப்போ ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2 அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ இதே கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன். நமக்கு கொஸ்டின் கேட்க தான் ஞாபகம் வருது நிறைய கொஸ்டின்ஸ். நம்ம லிக்விட் எக்ஸ்பென்ஷன் இன்னைக்கு போக முடியாத போல இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லா நிறைய கான்செப்ட் கத்துக்கலாம். இப்போ 2 ராட் எடுத்திருக்கு. இதனுடைய லெங்த் L1 எடுத்துங்க, இதனுடைய லெங்த் L2 எடுத்துங்க. இதனுடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆல்ஃபா 1, இதுக்கு ஆல்ஃபா 2 வருது. டிஃபரன்ஸ் இன் லெங்த் இஸ் x which is independent of temperature. டிஃபரன்ஸ் இன் லெங்த் இஸ் x which is independent of temperature கொடுத்துட்டாங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்தாச்சு. புரிஞ்சுங்களா? டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் லெங்த் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் ஆல்ஃபா 1 இன் டர்ம்ஸ், தென் ஃபைண்ட் L1 in terms of alpha 1 and alpha 2 and L2 in terms of alpha 1 and alpha 2. ஒருவேளை நமக்கு L1 L2 கொடுக்கலன்னு வெச்சீங்க, L1 L2 கொடுக்கலன்னா இது x மட்டும் கொடுத்திருக்கா, x1 alpha 1 alpha 2 கொடுத்திருக்கிறதா வெச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், alpha 1 alpha L1 alpha 1 alpha 2 L2 x இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ரிலேஷன் டெரைவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கொடுக்கலையோ அது கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஸோ அப்போ இது பண்ணோம்னா என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு? L2 minus L1, L2 minus L1 equal to x. அடுத்து வந்து இப்பதான் பார்த்தோம் ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு L2 பை L1. ரெண்டு அன்னோன் சொன்னேன் இல்லையா, L1 L2 அன்னோன் சொல்லியிருந்தோம். அப்போ ரெண்டு அன்னோன் இருந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும், ரெண்டு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணிடலாம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது L2. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்றது பாருங்க. இதுல இருந்து L2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா 1 டிவைட் பை ஆல்ஃபா 2 இன்டு L1 போட்டுக்கலாமா? இதை கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 becomes என்ன ஆகும் பாருங்க, L2 பிளேஸ்ல ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 இன்டு L1 மைனஸ் L1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துருச்சா? இதுல இருந்து L1 காமனா எடுத்துருங்க. அப்ப என்ன வருது, ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எல்சிஎம் எடுத்துருங்க, L1 இன்டு ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 டிவைட் பை என்ன வரும்னு சொல்லுங்கப்பா, ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்திருக்கா? இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து L1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா 2 டிவைட் பை ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2. இந்த L1 கொண்டு போயிட்டு இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா சிமிலர்லின்னு போட்டோம்னா நமக்கு L2 கிடைச்சிரும். புரியுதுங்களா? இதை கொண்டு போயிட்டு இந்த L2 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது L2 ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, L2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 இன்டு L1 சப்ஸ்டிட் பண்ண இன்டு L1 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, x இன்டு ஆல்ஃபா 2 டிவைட் பை ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 தான் வருது. அப்போ ஆல்ஃபா 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ L2 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 இன்டு x டிவைட் பை ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 வருது. நான் இந்த சம்ம மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் நான் சிமிலர்லின்னு சொல்லல, நான் இது தெரிஞ்சிருச்சு இல்லையா, சிமிலர்லின்னு போட்டு இது வந்துருப்பான்னு சொல்லல. ஏன் சிமிலர்லின்னு சொன்னா 1 பிளேஸ்ல 2 போட்டா 2 பிளேஸ்ல 1 போடுற மாதிரி வரும். அப்ப இங்க x ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1 எழுதிருவீங்க. ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1 எழுதினீங்கன்னா ஆல்ஃபா 1 கிரேட்டர் தென் ஆல்ஃபா 2 தானே. அப்போ ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1 போட்டா நெகட்டிவ் வந்துரும். அதனால தான் கரெக்டா சால்வ் பண்ணி பார்த்தோம்னா டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. நியூமரேட்டர்ல மட்டும் இங்க 1ன்னா இங்க 2, இங்க 2ன்னா இங்க 1 அப்படின்னு வந்துருது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம், கவனிங்க.